இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க எதுக்குடா கூட்டிட்டு வந்திருக்க? வீட்டுக்கு மல்லிகை பொருள் வாங்கலான்னு தான். பைக் ஷோரூம்லயா? அதான் தெரியுது இல்ல, பைக் ஷோரூம்க்கு எதுக்கு வருவாங்க? புது பைக் வாங்க போறியா? இப்ப நீ வச்சிருக்கிற பைக் நல்லதானடா இருக்கு. அது நல்லாதான் இருக்கு, ஆனா வண்டி வாங்க போறது எனக்கு இல்ல, என் பொண்டாட்டிக்கு. எனக்கா? ஆமா, என் பொண்டாட்டிக்காக நான் கொடுக்கிற gift. இப்ப எதுக்குடா திடீர்னு? இன்னைக்கு ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்பை வச்சு நானும் ஒரு பிசினஸ் பண்றேன்னா அதுக்கு நீதான் ரீசன். உன்னாலதான் எனக்கு ஒரு அடையாளமே கிடைச்சிருக்கு. நீ எனக்காக எவ்வளவோ பண்ணிருக்க. யோசிச்சு பார்த்தா நான் உனக்காக எதுவுமே பண்ணதே இல்லை. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஸ்டார்டிங்ல நான் உன்னை எவ்வளவோ டார்ச்சர் பண்ணிருக்கேன். ஆனா அதெல்லாம் தாண்டி என் மேல நீ இவ்ளோ லவ் வச்சிருக்க. எனக்கு அது போதும். மாயா, அந்த லவ் எப்பவும் இருக்கும். ஆனா இது உனக்காக நான் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன். என்ன பைக்குன்னு நேத்தே நான் எல்லாத்தையும் பார்த்து வச்சிட்டேன். உனக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு மட்டும் பாரு. வணக்கம் சார். நேத்து வந்து பைக் பாத்தீங்களா சார்? ஆமா சார். என் வைஃபுக்காக தான் வாங்குறேன். இவங்க என்ன கலர்னு சூஸ் பண்ணுவாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அப்பவே நினைச்சேன் இதான் உன் ஃபேவரட் கலர்னு எனக்கு தெரியும். இதான் நீ சூஸ் பண்ணுவேன்னு தெரியும். உனக்கு இது ஓகே தானே? ஓகே சார், இந்த கலர் ஓகே. ஓகே சார், ப்ரொசீஜர் முடிச்சிடலாம். ஓகே சார், ஓகே. தம்பி இங்க வாப்பா. சார். டேய் தம்பி, டேய் சொல்லுங்க சார். ஏண்டா போன வாரம் தானே வண்டி சர்வீஸ் விட்டேன். ஆமா சார். திரும்ப திரும்ப வண்டி ஆஃப் ஆகி நிக்குது. என்ன சர்வீஸ் பண்ண நீ? சார் ஒரு நிமிஷம் இருங்க சார், இதை பாத்துறேன். சார், பில் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நீங்க சொன்ன மாதிரியே ரெடி பண்ணிட்டேன் சார். உங்க மெயில் ஐடிக்கு பில் அனுப்பிட்டேன். இந்தாங்க சார் உங்க வண்டி சாவி. மாயா, வாங்கிக்கோ. இவங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் டைம் எனக்காக வண்டி வாங்கி கொடுக்கற. நீ உன் கையால எனக்கு சாவி வாங்கி கொடு. சரி, கொடுங்க சார். இந்தாங்க சார். ஓஹோ, பொண்டாட்டிக்கு வண்டி வாங்கி கொடுக்கறியோ? அங்க என் பொண்ணு கண்ணு தெரியாத மாதிரி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. நீ இங்க சந்தோஷமா இருக்கியா? தேங்க்யூ சீனு. இவ கொஞ்சம் கொஞ்சமா மாப்பிளைய மாத்திக்கிட்டே இருக்காள. இவ இங்க இருந்தான்னா என் பொண்ணை இவ கல்யாணம் பண்ணிக்கவே விட மாட்டா. முதல்ல இவளுக்கு ஒரு முடிவு கட்டணும். சந்தோஷமாவா வண்டி வாங்குறீங்க? இதையே உனக்கு நான் யமனா மாத்துறேன். முதல்ல வண்டி வாங்கி கொடுத்த விஷயத்தை வீட்டுல போட்டு கொடுப்போம். இதுவே ஒரு பூகம்பமா வெடிக்கும். கார்த்திக், நீ எதுவும் பேசாத. நீங்க சொன்னீங்கன்னு ரொம்ப ரிஸ்க் எடுத்து இதை பண்ணியிருக்கேன். இனிமே எந்த தப்பும் நடக்காம பாத்துக்கோங்க. சரி, நான் வரேன் மேடம். சரிங்க. ஏய் கார்த்திக். கார்த்திக் வா, உள்ள வாட. டேய் கார்த்திக், இந்த தண்ணியில தெருவோட தலை முழுகிட்டு அப்புறம் வீட்டுக்குள்ள வா. அப்பா, இப்படியே வா. அதான் அண்ணன் சொல்றாருல, அண்ணன் சொல்றத செய். நீயா முடிவெடுத்து எதையும் சொதப்பாம நான் சொல்றத மட்டும் பண்ணு, சரியா? சரிங்க அத்தை. இந்த தடவை நீங்க சொல்றத மிஸ் ஆகாம முடிச்சிடுறேன்.
என்ன கதிர், என்னாச்சு? ரொம்ப நேரமா எதையோ யோசிச்சுட்டே இருக்க. இந்த போட்டியில நல்லா விளையாடி நீ ஜெயிக்கணும். வர்ற புது கோச் கிட்ட நல்லா பிராக்டிஸ் எடுத்துக்கோ. இந்த சவுத் இந்தியன் சாம்பியன்ஷிப்பை நீ எப்படியாவது ஜெயிக்கணும். கண்டிப்பா நான் வின் பண்ணிடுவேன் கதிர். பாரதனா, இதுல மட்டும் நீ வின் பண்ணிட்டா திரும்ப நம்ம வீட்டுக்கு போலாம். மாமா நம்மளை ஏத்துப்பாரு. அது எப்படி நடக்கும்? நீ டிஸ்ட்ரிக்ட் லெவல் போட்டியில வின் பண்ணப்போதான் நம்ம வீட்டை விட்டு வந்தோம். ம், இப்ப இந்த போட்டியில நீ ஜெயிச்சிட்டா கண்டிப்பா மாமா நம்மளை ஏத்துப்பாருன்னு என் மனசு சொல்லுது. நடந்தா சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா அது எப்படி நடக்கும்? மாமாக்கு என் மேல இருக்கிற கோபம் என்ன? உன் லட்சியத்தை எனக்கு எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். நீ ஒலிம்பிக் போட்டியில விளையாடணுங்கிறது தான் அவரோட கனவு. அந்த கனவை நான் அழிச்சிட்டேன்னு மாமா நினைச்சிட்டு இருக்காரு. அந்த வீட்டை விட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த லட்சியத்துல விடாம நீ ஜெயிச்சிட்டேன்னா அதுக்கு நான் உன் கூட துணையா இருந்தேன்னு மாமாக்கு தெரிஞ்சா அவர் மனசு மாறும்ல. நம்ம மேல இருக்கிற கோபம் கண்டிப்பா குறையும்ல. அதுக்கப்புறம் அவர் என்ன ஏத்துக்கிறாரோ இல்லையோ கண்டிப்பா உன்னை ஏத்துப்பாரு தானா? கதிர், இந்த மாதிரி எல்லாம் சொல்லாத. என் அப்பா மட்டும் இல்ல, அந்த கடவுளே சொன்னாலும் நீ இல்லாம அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன்.